காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்றீங்க. சில பேர் இந்த திமுக அரசு தான் காமராஜர் ஆட்சின்னு கூட சில பேர் சொல்றாங்க. காமராஜர் ஆட்சிங்கிறது நல்லாட்சி எங்கெங்க நடக்கிறதோ அது பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் முடிவு பண்ணணும். காங்கிரஸ் கட்சியில உழைக்கிற அடிமட்ட தொண்டர்களுக்கு பதவி கிடைக்கிறது குறிப்பா பெண்கள் கூட என்னை பொறுத்தவரை உழைப்பவர்களுக்கும் உண்மையானவர்களுக்கும் நேர்மையானவர்களுக்கும் கட்சி தோழர்களுக்கும் தான் கட்சி பொறுப்பு கிடைக்கும். உழைக்காதவர்களுக்கு கட்சி பொறுப்பு கிடையாது. இது ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த வேண்டும், கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் தான் ஊரா போயிட்டு இருக்கோம். நாங்க தமிழ்நாடு அரசோட மின்கட்டண உயர்வு திரும்ப பெற வேண்டும். அம்மா உணவகத்தை முடக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க ஆய்வு பண்ணிருக்காரு, அதுக்கான நிதி ஒதுக்கியிருக்காரு. எப்படி நான் பாக்குறேன், அம்மா உணவகத்தை ஏற்கனவே முடக்கவில்லை என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதை தொடர வேண்டும். அதுதான் காங்கிரஸ்ல எங்க ஜாதி இருக்கு? காங்கிரஸ் பேரு யாருக்கு அடையாளமா பயன்படுத்துறது? நான் என்ன கடையை பயன்படுத்துறேன்? அந்த விவகாரத்துல அப்படிலாம் கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன், எல்லோருக்கும் சட்ட பாதுகாப்பு இருக்கு. பத்திரிகையாளர்னா உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு. எங்க தோழர்கள் தலைவர்கள் அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்கு. பொது வெளியில போயிட்டு ஒருத்தரை போயிட்டு நீ இவன் நீ அவன் அப்படின்லாம் மரியாதை இல்லாம பேசினா, இல்லாத குற்றச்சாட்டை சொன்னா சட்ட பாதுகாப்பு தேடுவாங்களா இல்லையா? எங்ககிட்ட ரவுடிங்க இல்லை, எல்லாம் ரவுடிங்க விட்டு மிரட்டலாம். என்கிட்ட ஆட்சி இல்லை. ஆட்சி இருந்தாலும் நாங்கள் யாரையும் வச்சு மிரட்ட மாட்டோம். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம். யாரும் மிரட்டி இருக்குமா? கோட்சே மகாத்மா காந்தியை சுட்டவர். கோபால் கோட்சே மகாத்மா காந்தி வழக்கில் தண்டனை பெற்றவர். ஆனா நாங்க கோட்சேவை விமர்சனம் பண்றோம். கோட்சேவுடைய மனைவியை விமர்சனம் பண்ணல, கோட்சேவுடைய தாயை விமர்சனம் பண்ணல. தான் காங்கிரஸுடைய பெருந்தன்மை. ஆனா இவர் என்ன பண்றாரு? எல்லாரையும் விமர்சனம் பண்றாரு. அம்மையார் இறந்த ஜெயலலிதா அம்மையாரை விமர்சனம் பண்றாரு, தண்டனை பெற்றவர் என்றாரு. நீத்தார் பெருமைன்னு சொல்றோம். ஒருத்தர் இறந்து போனாலும் ஐயன் திருவள்ளுவர் எழுதி வச்சுக்கிறார். நீத்தார் பெருமை, இறந்த பிறகு அவர்களை எப்படி பெருமை பேச வேண்டும். ஆனா ஒரே கட்சி தான் சிறுமைப்படுத்தி பேசும், அதுதான் பாஜக. அகையால ஜஸ்டிஸ் சந்துரு 3 குழுல போட்டாங்க. எல்லோரும் குழுவுல போட்டா பயணப்படி சாப்பாடு படி எல்லாத்தையும் வாங்குவாங்க. ஆனா 3 குழுலையுமே ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் அவருடைய காசுல பிளைட் டிக்கெட், அவருடைய காசுல ட்ரெயின் டிக்கெட், அவருடைய காசுல அவருடைய சாப்பாடு, அவருடைய காசுல அவருடைய பயண செலவு எல்லாத்தையும் மேற்கொண்டிருக்காரு. எந்த படியும் வாங்கல, எந்த சம்பளமும் வாங்கல. 3 குழுல தீர்ப்பு கொடுத்திருக்காரு. அவரை போயிட்டு கொச்சைப்படுத்தி பேசலாமா? திமுக கொள்கை பரப்பு செயலாளர். இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு ஒரு அமைச்சர் பேசுறாரு, இஸ்லாமியர்களுக்கெல்லாம் தனிநாடு போயிடுச்சு, எதுக்கு இந்தியால இருக்காங்க? இதெல்லாம் வன்மம். இது வன்மமான அரசியல். இதையெல்லாம் அவங்க போக்கிக்க வேண்டும். அவருங்க இருக்கிறது தான் இந்தியா கூட்டணிக்கு வலிமை. இங்கே இருந்து நிறைய பேசணும். அவர் கண்டிப்பா பண்ணுவேன், பரிந்துரை பண்ணுவேன்.